என்னது என் புருஷன் ஒரு பொண்ணு கூட பார்க்கல பாத்தீங்களா? கை மேல கை போட்டு கட்டி புடிச்சுன்னு வேற பேசின்னு இருக்காங்களா? இரு, அவனுக்கு இருக்குது இரு. ஏய், என்னது இதெல்லாம்? ஒரு நிமிஷம் இரு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஒரு நிமிஷம் இரு. ஹலோ டேய் தம்பி, உன்னை லவ் பண்ற பொண்ணு உனக்கு உண்மையா இருக்காளா இல்லையான்னு செக் பண்ண சொன்னல. செக் பண்ணிட்டேன்டா அண்ணன். டேய், அந்த பொண்ணு உன்னை லவ்வே பண்ணலடா, உன்னை நல்லாவ யூஸ் பண்ணுகிறா. நேத்து பார்க்ல ஏன் கூட 1 hour உட்காந்து பேசினுக்கிறாடா. இன்னும் என்ன பண்ணா தெரியுமா? ஏன் தோல் மேலே கை போட்டுன்னு ஈசிஆர் போலாமா இல்ல பாண்டிச்சேரி போலாமா ஊட்டிக்கே போலாமான்னு கேக்குறாடா. போய் அந்த பொண்ணையடா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போற? சை. டேய், உனக்கு என்னடா கவலை? நானும் அண்ணி இருக்கிறோம், உனக்கு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைக்கிறேன்டா. லாஸ்டா ஒரு விஷயம் சொல்றேன்டா, அந்த பொண்ணு பக்கமே நீ போவாத. அந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் நீ மறந்துடு. சரி உட்ரா, என்னி அண்ணி பாரு எவ்வளவு ஹாப்பியா சந்தோஷமா இருக்கும்னு. லவ்னா நம்பிக்கை வேணும்டா. எக்ஸாம்பிளுக்கு அன்னிக்கு யாராச்சும் கால் பண்ணி உன் புருஷன் பார்க்ல உட்காந்துக்கிறான், பொண்ணு கூட கை போட்டு பேசினுக்கிறேன்னு சொன்னா கூட அண்ணி நம்ப மாட்டாங்கடா. அன்னிக்கு சந்தேகம்னா நானே தெரியாதுடா. ஏன் தெரியுமா? நானா அவ்வளவு லவ் அவ்வளவு நம்பிக்கடா. எந்த ஜென்மத்தில் நான் பண்ண புண்ணியமோ இந்த ஜென்மத்தில் உங்க அண்ணி எனக்கு பொண்டாட்டியே கிடைச்சா. சரிடா, இதுதான் ஃபைனல். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டல. சரி, நான் வச்சிடுறேன். சரி, நீ ஏதோ கேட்டுருந்த? ஒன்னும் இல்லைங்க, ஹார்லிக்ஸ் பூஸ்ட் ஏதாச்சும் குடிக்கிறீங்களான்னு கேட்க தான் வந்தேன். சரி, கூட அப்படி பிஸ்கெட் இருந்தா எடுத்துன்னு ஓகேங்க.